நாகா, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளியா? ஐயா, ரொம்ப ஹாப்பி நியூஸ். வெற்றி கால் பண்ணிட்டான். சக்தியும் அந்த பொண்ணும் நம்ம பஸ் குடோன்ல இருக்காங்க. அப்படியா? கிடைச்சிட்டானா? கிடைக்க வச்சுட்டேன். வெற்றி கிட்ட சொல்லு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அவன் நெருப்பு மாதிரி. டேய் கோப்ரா, வண்டிய ரெடி பண்ணு, சீக்கிரம் கிளம்பணும்டா. இந்த தீபாவளிக்கு முன்னாடி அவனை முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தீபாவளி. ஹாப்பி தீபாவளி நாகா. சக்தி, உனக்கு என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி பரிசு கொடுக்க வந்தியா நீ? ஆமா, நிறைய இருக்கு, வந்து பாரு. மாயா, நீ எங்க இங்க? இவடா அங்க இருக்கா? மாயா, நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? சேது, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. எனக்கு இந்த ஊர்ல வேற யாரையும் தெரியாது. என்ன வேணும்? உள்ள போ, உள்ள போன்னு சொல்றேன்ல. ஓ, கூட்டிட்டு போ. டேய், நீங்க போயிடாடே. Thank you. குட் மார்னிங் மாயா. குட் மார்னிங். ஏய் ஏய், கொண்டு வா.
உன்னை யாரும் இங்கிருந்து எடுக்க சொன்னா ஆ? என்ன நீ என்ன டீச்சரா? இல்ல சக்தி. திருத்த பாக்குறியா? ஆ? ஆ? என் பர்சனல் விஷயத்துல தலையிட வைங்க. ஹாய் அர்ஜுன். என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? முதல்ல உட்கார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாயா, நீ என்ன சாப்பிட்ற? ஐஸ்கிரீம். 2 ஐஸ்கிரீம்ஸ். என்ன இன்னைக்கு ட்ரீட் எல்லாம் பலமா இருக்கு? என்ன விசேஷம்? இன்னைக்கு என் பர்த்டே, அதான் இந்த ட்ரீட். ஹே, போன வாரம் தானே உனக்கு பர்த்டேன்னு ட்ரீட் கொடுத்த? நீ என் கூட இருக்கும்போதெல்லாம் எனக்கு பர்த்டே தான் நான் ஃபீல் பண்றேன். அவ்வளோ ஜாலி. அப்பா, என்னாச்சு? ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. சைலண்டா இரு மம்மி. மம்மி வந்துட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் வரல? 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வா, நம்ம சென்னைக்கு கிளம்பணும். ஓகே. என்ன மாயா? நான் கிளம்புறேன். ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்க? மம்மிக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு, அதான் சீக்கிரம் கூப்பிடுறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே இப்பதான் தெரியும். சரி, நான் கிளம்புறேன். ஓகேவா? எனக்காக கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? சாரி, நான் போகணும். அப்போ என்னோட உங்க அம்மா தான் முக்கியமா? இப்போ அம்மா தான் முக்கியம். பாய். மம்மி, மம்மி. மாயா, உன்னால தான் இவ்வளோ லேட். போகலைன்னா ரொம்ப கஷ்டம். இது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நாளைக்கு காலையில டியூட்டில ஜாயின் பண்ணணும். என்ன பண்ண போறேன்னு தெரியல. மம்மி, அப்படிலாம் பேசாதீங்க. இதுக்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோவமா இருக்காங்க. எங்க போனாலும் அங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் தான். இந்த ஊர்ல எத்தனை நாள் கடவுளுக்கு தான் தெரியும். நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வேண்டாம். எனக்கு என்னோட வேலை தான் முக்கியம். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. போற இடம் எப்படி வேணும்னாலும் இருக்கும், எனக்கும் தெரியாது. நீ ஒரு ஆர்மி ஆபீசரோட பொண்ணு தானே? மாயா, என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னோட மனசு என்னதான் ஆனாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். ஓகே? காதம்பரி வீட்டுக்கு வந்துட்டேன். ஹாய். ஹலோ.
வாங்க. ஹாய் மணி. ஹாய். நான் சொன்னேன்ல சக்தி ஃப்ரெண்டு ராய். ஓ சக்தி ஃப்ரெண்டா? சரக்கு வண்டியில இருக்கு. சக்தி எங்க? அவன் கொஞ்சம் பிஸி. ஓ இந்த வாட்டி அவன் மாட்டிக்கிட்டான். நமது மாவட்டத்திற்கு புதிதாக பொறுப்பேற்க வந்திருக்கும் திருமதி ராஜேஸ்வரி ஐஏஎஸ் அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி என்பது அனைவரும் அறிந்தது. அவரே நமது மாவட்டத்திற்கு இப்போது கலெக்டராக வந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான விஷயம். இப்போது கலெக்டர் திருமதி ராஜேஸ்வரி ஐஏஎஸ் அவர்கள் உரையாற்றுவார். இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன். நான் சைன் பண்ற எந்த ஒரு ஃபைலா இருந்தாலும் அது உங்க நல்லதுக்காக தான் இருக்கும். மேலும் இங்க வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மீடியாவை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் காவல்துறைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ், நீங்க வெஜ்ஜை விட அழகா இருக்கீங்க பாஸ். நீங்க மட்டும் இப்ப வெளியே போனீங்கன்னா உங்க பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்த போறாங்கன்னு பாருங்க. சார் எப்போ சார் வருவாங்க? அவ வந்துட்டே இருப்பாடா. சரிங்க சார். ஏய் என்னடா ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? தா இந்த பேப்பரை படிச்சு கொஞ்சமாவது ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்க. ஆஹா தேனு. இன்னும் எவ்வளவுமே நம்மளை கண்டுக்க மாட்டாளுங்க. சார் என்ன சார் புரியுது? அண்டாவாயா? ஹலோ, ஒரு லிஃப்ட் கூட லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்குது. நீங்க லவ் பண்ணீங்களா? Yesterday I was busy, madam. Out of station இருந்ததால உங்க கான்ஃபரன்ஸ்க்கு வந்து கலந்துக்க முடியாம போயிருச்சு. So really sorry, madam. Anyway, எங்க டிபார்ட்மெண்டோட சப்போர்ட் இனிமே எப்பவும் உங்களுக்கு இருக்கும், மேடம். ஓகே. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஓகே. மம்மி ஃபோன். ஹலோ. சார். ஓகே சார், கண்டிப்பா வரேன் சார். சரி சார். ஓகே ஓகே, பாய். சாரி மாயா, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடு. நான் அர்ஜென்ட் ஆஃபீஸ் போய் ஆகணும். மம்மி, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது. என்ன மாயா,
இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே. வேண்டாம். மாயா கோவப்படாத. ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே? நீ ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட்ல இறங்கிடு. எனக்கு தெரியும். கணேஷ் சொல்லுங்க மேடம். ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட் பார்த்து வண்டியை நிறுத்து. ஓகே மேடம். Dear students, today we are going to discuss about our India post-independent. In 1947, we got independence. Get in? எக்ஸ்கியூஸ் மீ சார். Yeah, please sit down. Thank you sir. ஹாய் மாயா. ஹாய் டி. என்ன? ஹேய், எப்படி வந்த? சர்ப்ரைஸா இருக்கு. Silence, please. வாங்க. கலெக்டர்மா வணக்கம்மா. உட்காருங்க. பரவாயில்லம்மா. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அம்மா நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன். எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு ரொம்ப வருஷமா பட்டா வரவே இல்லம்மா. இப்பதான் எங்களுக்கு பட்டாவே கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன? நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்ல வந்தம்மா. நம்ம ஊர்ல ரொம்ப நாளா நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நாகப்பாங்கிற ரவுடி நாகாதான். இப்போ அவரு எங்க இடத்துக்கு பக்கத்துல ஃபயர் ஃபேக்டரி கட்டியிருக்காரு. லைசன்ஸ் கூட இல்லாம அதை நடத்திட்டு வராரு. பக்கத்துல இருக்கிற எங்க ஆளுங்களுக்கு இதனால ஆபத்து வருமானு அவர்கிட்ட போய் கேட்டா அந்த இடத்த காலி பண்ண சொல்லி எங்களை மிரட்டுறாருமா. இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இத பத்தி இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து பார்த்துட்டோமா. அந்த நாகா அந்த கலெக்டருக்கே விலை பேசிட்டான். நான் உங்களதாமா நம்பி வந்திருக்கேன். இந்த ஃபைல்ல முழு விவரமும் இருக்குமா. சரி, இத நான் படிச்சு பார்த்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் கண்டிப்பா பண்றேன். சரிங்கம்மா. நீங்க நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்பிக்கையோட நான் போறேம்மா. வரேம்மா. மேடம், நாகா ரொம்ப நல்லவர். நீங்க அவர் சொன்ன எதையும் நம்பி ஆக்ஷன் எடுக்காதீங்க. மிஸ்டர் பத்மநாபன், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அரசாங்கமா இல்ல அந்த நாகாவா? என்னதான் அரசாங்கம் சம்பளம் கொடுத்தாலும் அந்த நாகா கொடுக்குற அளவுக்கு வருமா மேடம்? என்ன சொன்னீங்க? நத்திங் மேடம். ஹலோ, எஸ், நான் உடனே வரேன். அந்த நாகா சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் உடனே என் டேபிளுக்கு வந்தாகணும். முதல்ல இதை செய்யுங்க. ஷோபா, கலெக்டருக்கு பயப்படுறதா இல்ல அந்த நாகாவுக்கு பயப்படுறதா?